நான் வாலிபால் கத்துக்க போறேன். இன்னைக்கு 2வது நாள் காலை. முதல் வேலையாக கிரவுண்டுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பா பண்ணிருங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி முடிச்சிட்டேன். இன்னைக்கு லெக், செஸ்ட், ஹேண்ட் பவர் ஒர்க் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல புஷ் அப்ஸ் ட்ரை பண்ணுங்க. 15, 20, 25 போட்டு 3 செட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. செகண்ட் செட், தேர்ட் செட் சேம் கவுண்டிங்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த புஷ் அப்ஸ் நீங்க போடுறதால உங்க ஹேண்ட் பவரும் செஸ்ட் பவரும் வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதை நீங்க ஜிம்முக்கு போகாமலே வீட்டிலே ட்ரை பண்ணி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்க ஹேண்டுக்கும் ஷோல்டருக்கும் பவர் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க. இத 3 செட் 60 செகண்ட் டைமிங்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருந்தாலும் சரி இல்ல வராம தடுக்கவும் இந்த ஒர்க் அவுட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் பண்ற ஒர்க் அவுட்டை அவாய்ட் பண்ணாமையும் ஸ்கிப் பண்ணாமையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அடுத்து லெக் பவர் ஒர்க் அவுட். இத 30 கவுண்டிங்ல 3 செட் பண்ணுங்க. பண்ணும்போது உங்க ஹேண்ட் பொசிஷன் இதே மாதிரி கரெக்டா இருக்கணும். உங்களாலையும் நல்லா ஜம்ப் பண்ண முடியும். பெஸ்ட் நம்பர் 1 செட்டர், சூப்பர் லிப்ரோ அல்லது தரமான அட்டாக்கரா கூட நீங்க ஆகலாம். அதுக்கு நீங்க மார்னிங் ஒர்க் அவுட் மட்டும் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈவினிங் பால் பிராக்டிஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் பெஸ்ட் ப்ரொபஷனல் வாலிபால் பிளேயரா கண்டிப்பா ஆயிரலாம். ஐயோ சொல்ல மறந்துட்டேன். 2வது செட்டும் 3வது செட்டும் 30 கவுண்டிங்ல 3 செட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் ஒர்க் அவுட்டா ஹோல்டிங் பவர் தான் பண்ண போறோம். நான் பண்ற 4 செட்டையுமே 90 செகண்ட்ல ஹோல்ட் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க. டே 2 மார்னிங் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஈவினிங் பார்க்கலாம். பாய் பாய், see you மக்களே.